பிரைஸ் காட். அன்றைக்கு நாமத்தாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 20 வாசிக்கிறேன். நம்முடைய இருதயமாகிய நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சகலத்தையும் அறிந்திருக்கிறார். எப்பொழுது என்று சொன்னால் அவருடைய இருதயத்திலும் பெரியவராக இருக்கிறார். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாய் தீர்க்கும் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருக்கிறவர். இருதயம் பாவம் செய்யும். இருதயத்தில் உள்ள கேடு வெளியே வரும், பொய் வெளியே வரும். ஆனால் இருதயத்திலும் பெரியவராகிய ஆண்டவராகிய தேவன், இருதயத்திலும் பெரியவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் இருதயத்திலும் பெரியவர், இருதயத்திலும் பெரியவராக இருக்கிறார். இங்கே அவர் சர்வ வல்லவர் அல்லது சர்வ ஞானி, எல்லாம் அறிந்தவர். காட் இஸ் ஓம்னிசைன்ட். அவர் சர்வ ஞானி, சர்வ ஞானி. சர்வனாவே அதுக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது. மேன் அவ்வளோதான், டாப் மோஸ்ட். அவர் சர்வ ஞானி. நம்முடைய தேவன் யார்? அவர் சர்வ ஞானியாக இருக்கிறார். ஓம்னி பர்சன்ஸ். அவர் சர்வ ஞானி, எல்லாம் அறிந்தவர், முற்றும் தெரிந்தவர். அவருக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. அவர் எல்லாவற்றிலும் அவர் தெரிந்தவராக இருக்கிறார். ஆகவே தான் அவரிடத்துல நம்முடைய இருதயத்தை காட்டில் அவர் பெரியவர் என்று சொல்லப்படுகிறார். நம்முடைய எல்லா எண்ணங்களையும் அறிந்திருக்கிறார். நினைவுகளை அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். யோசித்து பாருங்க, ஒரு வேளை மனிதர்கள் செய்கிற தப்பெல்லாம் வெளில தெரிகிற மாதிரி ஒரு போர்டாக வச்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய அசிங்கமாக இருக்கும். நம்மளை வாயினால் திட்டாமல் இருதயத்தில் திட்டும் பொழுது நினைவுகள் வெளியே வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு பல நேரங்களில் அவன் நினைவு தவறாகத்தான் இருக்கிறது, பொய்யாகத்தான் இருக்கிறது, கெட்ட வார்த்தையாக தான் இருக்கிறது. ஆக இருதயத்திலிருந்து தான் பொய் உருவாகிறதை பார்க்கும். பொய் உண்டாகுது. இருதயத்திலிருந்து தான் பொய்யான உண்டாகுது. ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க, உங்கள் தலைக்கு மேலே ஒரு ரெட் லைட்டு, ஒரு கிரீன் லைட் இருக்குது. எப்போல்லாம் நினைவுகள் தப்பாக இருக்குதோ, எப்போல்லாம் மற்றவங்க தப்பாக பேசுகிறாங்களோ, அப்போல்லாம் ரெட் லைட் எரியணும். நல்லது நினச்சாக்கா கிரீன் எரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் செஞ்சால் எந்த லைட் அதிகமாக எரியும்? எல்லோரும் சொல்லுவாங்க ரெட்டு தான் அதிகமாக எரியும். எல்லோரும் சொல்லுவாங்க ரெட்டு தான் ஃபீஸ் போயிடும். ஏன்னா ஃப்ளிக்கரிங் அடிச்சுட்டே நினைவு பொய் பண்ணிட்டே இருக்கும். இப்போ கிரீனுக்கு வேலை எதுவுமே கிடையாது. காரணம், நினைவுகள் நல்லதாக இல்லை, கெட்டதாக இருக்கிறது. ஆனால் இங்கே அவருடைய இருதயம், சிந்தனை நன்றாக இருக்கிறார். ஆகவே தான் அவர் எல்லாவற்றும் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. இது ஒரு தெரியாத அப்படிலாம் செய்ய முடியாது. இது ஒரு புரியாத அப்படிலாம் கிடையாது. எல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு அறிதான் வந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவர் சர்வ ஞானி, எல்லாம் அறிந்தவர் என்று பார்க்கிறோம். அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு தெரியாத ஒன்றுமே சொல்ல முடியாது. சங்கீதம் 139:1 சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவர் சர்வ ஞானியாக நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் சொல்லுவார். ஆராய்கிறார். அவர் நம்ம மீது ஆராய்ந்து அறிந்து நம்முடைய தேவையை சிந்திக்கிறார். எல்லாவற்றும் அறிந்திருக்கிறார். காட் நோஸ் எவ்ரிதிங். எல்லாம் டாப் டு பாட்டம் எல்லாம் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது ஒரு 20% ஷேர் பண்ணுவோம். ஃப்ரெண்டை பேசும்போது 10% ஷேர் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவருக்கு நாம் ஷேர் பண்ணனாலும் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். இருதயத்தை என்னவெல்லாம் என் தேவனுக்கு தெரியும். அவர் ஏமாற்ற முடியாது. அவர் மனுஷன் மேலே அவர் ஏமாற்ற முடியாது. அவர் எல்லாம் தெரியும். தேவன் தம்முடைய ஆதீனத்தில் எல்லாம் அவர் எழுதி வைத்திருவர். எல்லாம் தெரியும்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய ஆண்டவருக்கு தெரியாத ஒன்று இருக்குமானால் ஒன்றுமே இல்லை. எல்லாம் அறிந்தவரும் எல்லாம் தெரிந்தவருமாகிய நம்முடைய தேவன் இன்னைக்கு நம்ம இருதயத்தை அறிந்திருக்கிறார். நம்முடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறார். நம்முடைய சிந்தைகளை அறிந்திருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். சகலத்தையும் அறிந்திருக்கிறார். சகலத்தையும் செய்திருக்கிறார். அவருக்கு தெரியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. எல்லாம் தெரியும் அவருக்கு. இந்த உலகம் முழுவதும் அவருக்கு தெரியும். உலகத்தில் எந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கு அவருக்கு தெரியும். நம்ம டிவி பார்த்தா தான் தெரியுது. ஆண்டவருக்கு டிவி இல்லாமலே அவருக்கு எல்லாம் தெரியும். அவருடைய வல்லமை அவ்வளோ பெருசாக இருக்குது. அவர்கிட்டலாம் போக முடியாது. அன்றைக்கு நம்ம கிட்ட டச் பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய வல்லமுள்ளவராக அவர் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆகவே அவரே சகலத்தையும் அறிந்திருக்கிறார், சகலத்தையும் தெரிந்திருக்கிறார். காரணம், நம் இருதயத்திலும் பெரியவராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்தான் சர்வ ஞானி. ஜெபிக்கலாம். பரிசுத்த நான்கு சோதரர்களும் சர்வ ஞானி குறித்தும் எல்லாம் அறிந்தவரை குறித்து நான் தியானிச்ச ஆண்டவரே, எல்லாவற்றும் அறிந்திருக்கிற ஆண்டவர் இந்த வார்த்தைகள் ஒருங்கத்தில் ஆஸ்வதிக்கிறார்.
நன்மையை செய்வீராக, கிருபை செய்வீராக. இந்த வார்த்தை அநேகருக்கு பறந்து போகட்டும்ப்பா, அநேகருக்கு பிரிஞ்சு போகட்டாங்க, அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. உங்களுடைய கருத்தை தாழ்த்துக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். You will be succeed.